இருக்கணும், சுத்தமுள்ளவர்களா இருக்கணும், மறுரூபமாக்கப்பட்ட இருக்கணும். ஏன்னா இந்த பூமியில வாழும்போது ஏசப்பா எப்படி இருந்தார் தெரியுங்களா? எப்படி இருந்தாருங்க சொல்லுங்க. அவர் இந்த பூமியில வாழும்போது எப்படி இருந்தாருங்க? மாம்சமா இருந்தாரு. அற்புதம் செஞ்சாரு, நன்மைகளை செஞ்சாரு, எல்லாருக்கும் அதிகாரங்களை கொடுத்தாரு, எல்லாருக்கும் உண்மையை போதித்தாரு, எல்லாருக்கும் அற்புதங்களை செய்தாரு, பிசாசுகளை துரத்தினாரு, மரித்தோர் உயிரோடு எழுப்பினாரு, குஷ்டங்களை குணப்படுத்தினாரு, அபிஷேகத்தை கொடுத்தாரு, சகல அப்போஸ்தலரை அழைத்து பேர் வைத்தார், சகல அப்போஸ்தலரை அழைத்து ஆசீர்வாதத்தை அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆனா அவர் கொடுத்த பிறகு மரித்து அல்ல, அவர் இந்த பூமியில் எல்லாவற்றையும் கொடுத்து மரித்து எப்படி இருந்தாரு? ஆமென். எப்படி இருந்தாருங்க? மறுரூபமாக்கப்பட்டு போகல. அவர் போகல. 40 நாள் இந்த பூமியில இருந்து எல்லா அப்போஸ்தலர்களுக்கும் ஜனங்களுக்கும் 500 பேருக்கு பல பல அப்போஸ்தலருக்கு வீட்டிலையும் பல அந்த சபையில தரிசனமாய் காண்பித்தார். எப்படி காண்பித்தார்? மாம்சமா காண்பிக்கல, மறுரூபமாக்கப்பட்டு காண்பித்தார். மறுரூபமாக்கப்பட்டார். அப்படின்னா மறுரூபமாக்கப்பட்ட அவருக்கு எப்படி இருக்கும்னா, சுயம் இருக்காது, உலக இன்ப ஆசைகள் இருக்காது, உலக சார்ந்து இருக்க முடியாது. நம்ம உலகத்துல சார்ந்து இருந்தாலும் நம்முடைய சிந்தனை என்ன ஏக்கமெல்லாம் கர்த்தருக்குள்ளேயேதான் இருக்கணும், கர்த்தருக்குள்ளேயே வளரணும், கர்த்தருக்குள்ளேயே சார்ந்து இருக்கும். இதுதான் மறுரூபமாக்கப்பட்டது. மறுரூபமாக்கப்பட்டா கர்த்தரையே கதியா இருப்போம். ஒரு நிமிஷம் நம்ம வீணாச்சுன்னா கூட அந்த டென்ஷன் ஆயிடுவோம். ஐயோ, ஒரு நிமிஷம் போயிடுச்சு, வீணாப்படுத்தினேன், இந்த நேரத்தை வீணாப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லி தெய்வத்துல போய் விட்டுனேன், ஆண்டவரே மன்னிச்சுங்க 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 அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் கெஞ்சுவான், தேவனத்துல மன்னிச்சுங்க. ஏன்னா தேவன் நேரமும் காலமும் தேவனதான் இருக்கிறதுனால நாம் தேவன் அந்த நேரத்தை காலத்தை நாம திருட முடியாது, அல்லேலூயா, எடுத்துக்கொள்ள முடியாது, எல்லாம் கர்த்தருடையது. அப்போ இந்த கர்த்தர் என்ன பண்றாருன்னா எல்லா அற்புதங்களும் செஞ்சு மறுரூபமாக்கப்பட்டு எப்படி போயிட்டாரு? பரலோகத்துக்கு போகப்பட்டார். அல்லேலூயா, பரலோகத்துக்கு போகப்பட்டார். அப்போ இந்த பூமியில மாம்சமா வாழ்ந்து எல்லா நன்மைகளையும் செய்து எல்லா நன்மைகளையும் எல்லாத்துக்கும் கொடுத்து எல்லா அதிகாரங்களையும் கொடுத்து கர்த்தர் சொல்லிட்டார், எல்லாவற்றையும் கொடுத்துருவேன், ஆனா எல்லாம் இங்க விட்டுட்டு போயிடுவோம். நீ வரும்போது எப்படி இருக்கணுமாமா? மறுரூபமாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா, சுத்திகரிக்கப்பட வேண்டும், சுத்தமா இருக்கப்பட வேண்டும். அதுதான் சொல்ல, ஜாதி ஜனங்கள் எல்லாம் என்னை தேடி ஓடி வருவார்கள். அவரை தேடி வருவார்னா எப்படி? சுத்தமாக்கப்பட்டவர்கள் தான். இப்ப நம்ம எல்லாம் யாரு? கர்த்தருடைய சுத்தமாக்கப்பட்ட பிள்ளைகள். உண்மை இல்லைங்களா? பதிலே சொல்லுங்க. பதில கூட சொல்ல மாட்டேங்கிறீங்க. நம்மள யாருங்க? கழுவப்பட்டவர்கள், நம்மள சுத்திகரிக்கப்பட்டவர்கள். அதனாலதான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? இந்த சாயந்தரம் தேவனுடைய மகிமை ஆராதனை இருக்குது, ஜெபம் இருக்குது, அதனால இந்த நாள்ல இந்த கூட்டம் இருக்குன்னு சொல்லி நம்ம தேடி ஓடி வர பாருங்க. இது கர்த்தருடைய ஏக்கம், இது கர்த்தருடைய பிரியம். பாருங்க, ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வீட்டை நமக்கு கொடுத்தாருன்னா அது கர்த்தருடைய கிருபை. இந்த வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் சம்மதம்னா அது கர்த்தருடைய கிருபை. அல்லேலூயா. ஏதோ ஒரு வீட்டுல ஒரு நாள் உபவாச கூட்டம் வச்சுட்டோம்னா மீதி என்ன அடுத்த மாசம் தான் கூட்டம் இருக்கும். இந்த இடத்துல எப்ப மாதிரி வெள்ளிக்கிழமை கூட்டம், 40 நாள் கூட்டம், இதற்கெல்லாம் இசைந்து உகந்து கொடுக்குறாங்கன்னா அந்த எண்ணம் இயக்கம் கர்த்தருடையது. அதனால அவங்களை புகழ்றேன், பெருமைப்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. அல்லேலூயா. யாராச்சும் கொடுப்பாங்களா? அப்படி இந்த வீட்டாவது அனுமதிப்பாங்களா? அல்லேலூயா. 1000 வேலை இருக்கும், 1008 பிரச்சனை இருக்கும், 1000 எல்லாவற்றையும் தூக்கி எடுத்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த வீட்டை கொடுத்தார். வருகிற ஜனங்களை ஆதரிக்கிறார்னா அது கர்த்தருடைய மகிமை. ஏன்னா மறுரூபமாக்கப்பட்ட கூடாரம், மறுரூபமாக்கப்பட்ட பிள்ளைகள். ஏன்னா ஒரு கூடாரத்துல ஒருமனப்பட்டு செய்யும் போது அது மறுமணமாக்கப்பட்டது, மறுரூபமாக்கப்பட்டது. அது கர்த்தருக்கு பிரியம், அது பரலோகத்தில் நிச்சயிக்கப்பட்டது. என் ஜனங்களை நான் தெரிந்து கொண்டு அவர்களை மறுரூபமாக்கப்பட்டு அவருக்குள் நான் வாசம் செய்வேன், அவருக்குள் நான் நிலைத்திருப்பேன், அவர்களை நான் சார்ந்து இருப்பேன், அவர்களை நான் பற்றி கொண்டு இருப்பேன். அதனாலதான் இந்த வீட்டை தேவன் நியமித்திருக்கார். எத்தனையோ வீடுகள் இருக்குது, எத்தனையோ வீடுகள் இருக்குது. ஏன் இந்த வீட்டை நியமித்திருக்கிறார்? இது கர்த்தருக்கு பிரியம். இந்த வீட்டில் சுதந்திரம் இருக்கிறது, துதிக்க சுதந்திரம் இருக்கிறது, ஆராதிக்க சுதந்திரம் இருக்கிறது, கர்த்தரை பற்றி கொண்டு சுதந்திரம் இருக்கிறது, கர்த்தருடைய கூடாரத்தில் தங்கியிருக்கு. ஆதாரம் நமக்கு என்ன காரணம்னா கர்த்தர் நியமித்தார். என்னைக்கு தெரியுமா? இந்த பூமியை படைக்கும் பொழுது, பூமியில படைத்து மனுஷர்களை உருவாக்கி இந்த வீட்டை உருவாக்கி இந்த வீட்டுக்குள்ள வரணும்னு சொல்லி அவர்களை தாயின் கர்ப்பத்திலேயே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதனால தான் இந்த வீட்டில் நடக்குது கூட்டம். அதனால தான் நம்ம வந்திருக்கிறோம். இப்போ நம்மளே அழைத்திருக்கிறார், நம்ம வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அழைத்தவர் அநேகமா இருந்தாலும் அல்லேலூயா எல்லாத்தையும் அழைச்சாச்சு.
நாட்டை அழைச்சாச்சு, தேசத்தை அழைச்சாச்சு, கிராமத்தை அழைச்சாச்சு, சுற்று சுற்றல அழைச்சாச்சு. ஆனா அழைச்சது அநேகமா இருந்தது. ஆனா தெரிந்து கொண்டது அந்த ஒரு சிலர் தான் மறுமாக்கப்பட்டது. அந்த ஒரு சிலர் தான் தேவனுக்குள் நிரப்பப்பட்டது. அல்லேலூயா. அதுதான் ஜாதிகளும் ஜனங்களும் கர்த்தரை தேடி 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 வருவார்கள். உம்முடைய தேவனுடைய தேவன், உம்முடைய சத்தியனுடைய சத்தியம், உம்முடைய பரிசுத்தம் என்னுடைய பரிசுத்தம், உம்முடைய ராஜ்யம் என்னுடைய ராஜ்யம், உம்முடைய உண்மை என்னுடைய உண்மை, உம்முடைய உத்தமம் என்னுடைய உத்தமம் என்று சொல்லி ஓடி வருவார்களாம். அதுதான் ஆண்டவர் சொல்றார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பரிசுத்தரை நிமித்தம் உன்னிடத்துல ஓடி வரும், அவர் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்க பார்க்கிறோம். அதை வெளிப்படுத்தல 14ஆம் அதிகாரத்துல 6-7 வசனங்களை வாசிப்போம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. 15ஆம் அதிகாரத்துல வாசிங்கம்மா. 14. ஆமாங்க, 14. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் பாருங்க, ஒரு தூதன் வானத்தின் மத்தியில இறங்கி வருகிறார். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாசைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் நன்மையான ஒரு வசனத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு ஆச்சரியமான ஒரு வல்லமை வார்த்தை பாருங்க. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். யோவான் சொல்லுகிறார், பின்பு வேறொரு தூதன் வானத்திலிருந்து மத்தியில பறக்க கண்டேன். அவன் பூமியின் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரக்காரருக்கும், பாசைக்காரருக்கும், ஜன கூட்டத்துக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்தார். அப்பவே தேவன் ஒரு தூதனை அங்கு வைத்திருக்கிறார். அந்த தூதனை எதற்காக வைத்திருக்கிறார்னா, ஜாதிகளுக்கும், பாசைக்காரர்களுக்கும், கோத்திரங்களுக்கும், மதங்களுக்கும், ஜனங்களுக்கும் சத்தியங்களை அறிவிக்கும்படியான ஒரு தூதனை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொருக்கும் ஒரு தூதனை வைத்திருக்கிறார். பரிசுத்தத்துக்கு ஒரு தூதனை வைத்திருக்கிறார், சத்தியத்துக்கு ஒரு தூதனை வைத்திருக்கிறார், ராஜ்யத்தை கூட்டு போக ஒரு தூதனை வைத்திருக்கிறார், ஜீவ புஸ்தகம் நம்ம பேர் எழுத ஒரு தூதனை வைத்திருக்கிறார், நம்மளை கழுவ ஒரு தூதனை வைத்திருக்கிறார், சுத்திகரிக்க ஒரு தூதனை வைத்திருக்கிறார், பராமரிக்க ஒரு தூதனை வைத்திருக்கிறார், பாதுகாக்கிற தூதனை வைத்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு தூதனை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஏன்? நமக்கு ஒரு தூதனை வைத்திருக்கிறார். தனி மனுஷனுக்கு ஒரு தூதனை வைத்திருக்கிறார். தனி ஒரு மனுஷனுடைய வழியை நல்ல வழியாய் நடத்தும்படியாய் ஒரு தூதனை வைத்திருக்கிறார். எனக்கு முன்பாக உன் தூதனை அனுப்புவேன். அல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உமக்கென்று ஒரு தூதனை முன்பாக அனுப்புவேன். வழியை செம்மைப்படுத்துவார், வழியை சரிப்படுத்துவார், வழியை பரிசுத்தப்படுத்துவார், வழியை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி தூதர்களை குறித்து நிறைய இருக்கிறது. இந்த வர நாட்களில் தூதரை குறித்து நம்ம ஆராதிப்போம், வார்த்தைகளை சொல்லுவோம். என்னென்ன தூதரை நமக்கு வைத்திருக்கார்கள், என்னென்ன காரியத்துக்காக வைத்திருக்கார்கள், அந்த தூதனால் என்ன நமக்கு நியமிக்கப்பட்டது. இப்போ இன்னைக்கு கொடுக்கப்பட்ட தூதன் ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் போதிக்கும்படியாக இறங்கி வந்தது. தூதன் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து, வாசிங்கது 7, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். பாருங்க, ஜாதிகளுக்கு சொல்லுகிறார். நல்ல ஒரு தருணத்தை தேவன் கொடுக்கிறார். பிள்ளைகளே, எப்படின்னு சொல்லி அந்த தேவதூதன் ஜனங்களுக்கு போதிக்கிறார். இதோ நியாய தீர்ப்பு வருகிறது, இதோ தேவனுடைய ராஜ்யம் வருகிறது, தேவனுடைய சித்தம் வெளிப்படுகிறது, அவருடைய மகிமை வெளிப்படுகிறது. இனி நாட்கள் காலம் இல்லை, அதனால சீக்கிரமா போ என்று சொல்லி தேவதூதரை அனுப்பி சத்தியங்களை போதி என்று சத்தியங்களை அறிவி, அவர் தான் பரிசுத்தர், அவர் தான் பரலோக ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போக முடியும் என்று சொல்லி ஜனங்களுக்கு சத்தியங்களை அறிவிக்கும்படி அவர் வெளிப்படுத்துகிறார். அடுத்தது ஏசாயா 2ஆம் அதிகாரத்துல, அல்லேலூயா, 2ஆம் அதிகாரத்துல முடிச்சிருவோம். கொஞ்ச நேரம், ஒரு 5 நிமிடம். அல்லேலூயா. 2ஆம் அதிகாரத்துல நிறைய வசனம் இருக்குது, அதுக்கு பத்தாது டைம். அதனால 2ஆம் அதிகாரத்துல 2-3 வசனத்தை வாசிப்போம். கடைசி நாட்களில் பாருங்க, நல்லா கவனிக்கணும். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களிலும் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும் எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு சந்தோஷம் பாருங்க.
கர்த்தர் எவையெல்லாம் செய்கிறாரோ அவன் நேர்த்தியா செய்வான். ஒரு மனுஷனும் கர்த்தரை விட்டு பின்தங்குவது அவனுக்கு விருப்பம் இல்லை. ஒரு ஆத்துமாவும் தேவனுக்கு கெட்டு போது பிரியம் இல்லை. ஏன்னா எல்லா ஆத்துமா கர்த்தருடையது. எல்லா ஆத்துமா கர்த்தருடையது. கர்த்தர் ஒருவரே, அவருக்கு பிரியமானதும் ஒருவரே. அப்ப எல்லா ஆத்துமா கர்த்தருடையது. அதனால என்ன சொல்றதுன்னா, கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களில் கொடுமுடி ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலே உயர்த்தப்படும். உயர்ந்த ஸ்தானத்துல வைக்க முடியும். அப்படி எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அடுத்தது திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் நல்ல கவனிக்கிற யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும். என்ன ஒரு சந்தோஷம் பாருங்க, எவ்வளோ ஒரு ஒற்றுமை. இன்னைக்கு நம்ம போவோம் வாருங்க. கர்த்தருடைய பர்வதம் உயர்ந்த ஸ்தானத்துல மலையில வைக்கிறது. வாங்க எல்லாரும் போலாம் என்று அழைக்கிறார்கள். இன்னைக்கு நம்ம எல்லாம் இங்க வாங்கோனா அழைக்கும் போது எப்படி இருக்காங்க? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்குது. நேரம் 2 நேரம், ஒரு அவர் 1 hour தான். எவ்வளவு ஒரு பாக்கியம் தேவ சமூகத்தில் இருக்கிறது. எவ்வளவு ஒரு பாக்கியம். இந்த நாள் வந்து இருக்கும்போது வரக்கூடிய காலத்துல, வருகிற காலத்துல உனக்கு ஆசீர்வாதம் பெருகும். இன்னைக்கு நீ ஜெபிக்கிற இந்த ஜெபம், இந்த நேரத்துல காத்திருக்கிற காத்திருப்பு 10-20 வருஷம் ஆனாலும் கூட தடைகளை மாற்றுவா. அன்றைக்கு உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஏன் தெரியுமா? நீ நல்லா இருக்கும்போது அவரை தேடுற. பாத்தீங்களா? நொந்து போற காலத்துல கூட நல்லா இருப்ப. வேதனையான காலத்துல நல்லா இருப்ப. தரித்திரமான காலத்துல நல்லா இருப்ப. ஆசீர்வாதம் இல்லாத இடத்துல நல்லா இருப்ப. ஏன்னா அவரை சார்ந்து இன்னைக்கு இருக்கிறோம். இன்னைக்கு இல்ல, நாளைக்கு இருக்கும். இன்னைக்கு வெறுமை, நாளைக்கு நிறைவு. இன்னைக்கு துக்கம், நாளைக்கு சந்தோஷம். ஏன்னா தொடக்கம் அற்புதமா இருந்தாலும் முடிவு நிறைவான சம்பூரணம், நிறைவான ஆசீர்வாதம். இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம தான் இருக்கிறோம். வெறுமையா தான் இருக்கிறோம். ஆசீர்வாதம் இல்லாத குறைவா தான் இருக்கிறோம். தரித்திரம் தான் இருக்கிறோம். வேதனையா தான் இருக்கிறோம். கவலையா தான் இருக்கிறோம். போதாம தான் இருக்கிறோம். பத்தாம தான் இருக்கிறோம். ஆனா ஒரு நாள் போதும்னு சொல்லுவோம். ஒரு நாள் போதும்னு சொல்லுவோம். ஆண்டவரே இதுக்கு மேல வேண்டாம் ஆண்டவரே. ஏன்னா வரும். அதற்கு நாட்கள் சமீபம் தான். வரும். அவர் ஆசீர்வதிக்க தான் விரும்புகிறார். களஞ்ச தொட்டில் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தான தர்மத்தை, உன் தானியத்தையும் உன்னுடைய